நான் தான் இறைவன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறான் ஃபிரவுன். அப்படி இருக்கக்கூடிய பெரிய வல்லமை இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு ஆணவத்தோடு ஆட்சி கட்டிலில் இருக்கக்கூடிய ஒரு அரசனுடைய மனைவி என்ன மாதிரி வாழ்ந்திருக்கணும்? கண்டவர் பொறாமைப்படும் உயர்ந்தர வாழ்வு, ஆச்சரியத்துடன் விழி உயர்த்தும் ஆடம்பர வாழ்வு, உயர்ந்த கோட்டையில் உல்லாச வாழ்வு, கண்ணசைவுக்கு காத்து கிடக்கும் ஆயிரம் ஆயிரம் வேலையாட்கள். யாரெங்கே என்று அழைத்தால் அந்த அழைப்புக்கு ஓடிவர காத்திருக்கும் 1000 பணிப்பெண்கள். ஆயினும் இவை அனைத்தும் அந்த பெண்ணின் மனதில் எந்த சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை. அந்த பெண்ணோட ஒரே ஒரு கவலை, எப்படியாவது சொர்க்கத்துல அல்லாஹ் கிட்ட ஒரே ஒரு வீட்டை பெற்றுறணும் அப்படிங்கிறதான் இந்த பெண்மணியினோட ஆசையாக, கனவாக, லட்சியமாக, கவலையாக இருந்துச்சு. என்ன மாதிரியான கவலை? நம்மளுக்கும் நெறைய கவலை இருக்கு. அந்த கவலை இந்த உலகத்த சார்ந்ததா? இல்ல சொர்க்கத்துல அல்லாஹ்ட்ட எப்படியாவது ஒரு வீடு வாங்கிரணுங்கிற கவலையா? அப்படின்னு இந்த இடத்துல நிறுத்தி நான் யோசிச்சு பார்க்குறேன். இறைவன் பாதுகாப்பவன், கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன். அன்னை ஆசியா அவர்கள் கண்ட கனவைப் போல, கண்ட கவலையைப் போல, நமக்கும் கவலை இருக்கட்டும். சொர்க்கத்துல அல்லாஹ்கிட்ட கேட்டு ஒரு வீடு வாங்கணும்னு.